வணக்கம் ஓவியா. அதாவது கடந்த சில தினங்களாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு கட்சியே பிளவுபடும் என்ற கோணத்தில் தற்பொழுது ஆங்காங்கே இருவரும் தனித்தனியாக மாவட்ட செயலாளர் கூட்டம் மற்றும் பொதுக்குழுக்களை கூட்டி பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகின்றனர். மேலும் இவர் போட்ட பலரையும் அவர் எடுக்கிறார், இவர் போட்டவரை அவர் எடுக்கிறார் என்ற பல சிக்கல் ஏற்பட்ட நிலையில இன்று அன்புமணி தலைமையில சேலத்துல பொதுக்குழு ஒன்று நடைபெற உள்ளது. இதுல 2 மாவட்டத்தில், அதாவது இந்த பாமக கௌரவ தலைவர் அன்புமணிக்கு அவர் அங்கு செல்லக்கூடாது என்ற நோக்கில் நெஞ்சுவலி காரணமாக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் ஒரு பக்கம் வெளியாகியுள்ளது. அதே போல் சேலம் எம்எல்ஏ அருளும் அந்த கூட்டத்திற்கு பங்கேற்க வேண்டாம் என நெஞ்சுவலி காரணமாக அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற கோணமும் வெளியாகியுள்ளது. ஆனால் இருவரும் அந்த கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என்ற கோணத்தில் இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் முழுமையாக தெரிய வருகிறது. இந்த நிலையில இன்று திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் கார் மூலம் சென்னை புறப்பட்டு சென்றுள்ளார். இவர் இருவரையும் மருத்துவமனையில் பார்ப்பதற்காக சென்றதாகவும் ஒரு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவர் இருவரையும் பார்க்கவில்லை, நான் தன் மகள் வீட்டுக்கு செல்லுவதாகவும் ஒரு சில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில இந்த கூட்டத்திற்கு அவர்கள் செல்லக்கூடாது என்ற நோக்கில இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தகவலும் வெளியாகியுள்ளது. தற்பொழுது அன்புமணி பொதுக்குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுப்பார்கள், இல்லை அங்கு போவார்கள் என அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவலும் வெளியாகின்றன. கௌரவ தலைவர் ஜி.கே. மணிக்கும் மற்றும் சேலம் எம்எல்ஏ அருளுக்கும். ஆனால் இந்த நிலையில பாமக நிறுவனர் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்திலிருந்து சென்னை புறப்பட்டு சென்றுள்ளார். இவர் போய் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் பார்த்தா மட்டுமே இதுக்கு ஒரு முடிவு தெரிய வரும். அதாவது சென்னைக்கு அவர் ஜி.கே. மணியும் மற்றும் அருளை பார்க்க சென்றதாக தகவல் வெளியானது உண்மையாக என தெரிய வரும் ஓவியா.